வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இட்லியும் பன்னீரும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இட்லி மீந்துருச்சுனாலும் அந்த இட்லிலேருந்து பண்ணலாங்க. இல்லைன்னா வந்து இட்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பன்னீரை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணும்போதே வந்து கொஞ்சமாக லைட்டாக பன்னீருக்கு தேவையான அளவு லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறீங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பன்னீருக்கு பதில் நம்ம மஷ்ரூமும் யூஸ் பண்ணலாங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அதே கடாயில் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிக்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் 1-2 வெட்டினா போதும். வதங்குறதும் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்குச்சுனாவே போதும். எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு நான் வந்து 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் தட்டி போட்டிருக்கேன். அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம். அதில் கரம் மசாலா கொஞ்சமாக ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த காய் வேறு ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறமா காய் வெந்ததுக்கப்புறமா இட்லியை சேர்க்கலாம். நம்ம வந்து பன்னீர் போட போகிறதால ஃபஸ்ட்டே வந்து இப்போ இட்லி போட்டுட்டேன். இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பன்னீர் போட போகிறேன். ஏன்னா பன்னீர் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பன்னீர் போட்டுக்கோங்க. இட்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குன்னா அப்புறம் பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது பன்னீரோட கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி நம்ம இறக்கிடலாங்க. நல்லா இட்லி நல்லா சூடாகணும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கிரும். அப்போ சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நம்மளோட பன்னீர் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.